உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனோட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. நெறைய சீட் வந்து இருக்கு. நிச்சயமா வந்து அப்கிரேட் பண்ற மாணவர்கள், ரீஅலாட்மென்ட் பண்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா கண்டிப்பா இது இருக்கும். ஏன்னா எந்த வருஷமும் வந்து இந்த அளவுக்கு சீட் வந்து இருந்ததில்ல. இல்ல நெறைய பேர் வந்து ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு நெறைய பேர் அப்ளை பண்ணதுனால, சீட் வேக்கன்ட் அப்படின்றது ஆல்ரெடி இப்ப நெறையவே வந்துருச்சு. கவர்ன்மென்ட் காலேஜ பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75 சீட் இன்னுமே இருக்கு. அதுல எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அதிகபட்ச சீட்டு 34 இருக்கு. அதேபோல மதுரை மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 10 சீட்டு. இதெல்லாம் வந்து அதிகபட்சமா அதிகமான நம்பர் நம்பர் அ அ எண்ணிக்கையில இருக்கு. மத்த காலேஜ் எல்லாம் வந்து எல்லா காலேஜ்லயுமே ஒரு சீட்டு ஒரு சீட்டு அந்த மாரி இருந்துட்டு இருக்கு. இதுல அதிகபட்சமே வந்து 34 சீட் நமக்கு வந்து கவர்ன்மென்ட் கோட்டா தான் எல்லாமே. கவர்ன்மென்ட் கோட்டா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 34, ஸ்டான்லில 4, மதுரையில 10, இது இல்லாம கீழ்ப்பாக்கத்துல 2, கோயம்புத்தூர் 3, அ சேலம், குமாரமங்கலம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சீட்டு. மத்த எல்லா எல்லா காலேஜ்லயும் ஒரு சீட்டு மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. இது 1 இதெல்லாம் தனியா இருக்கு. நாகப்பட்டினத்துல 1, மீதி 2 சீட் அப்படின்னு பார்க்கும் நீல்கிரிஸ்ல 2, ராமநாதபுரத்துல 2 மொத்தம் 75 சீட்டு கவர்ன்மென்ட் கோட்டாவுக்கும். அதேபோல வந்து இஎஸ்ஐசி அதுல வந்து 2 சீட் மட்டும் இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் வந்து நமக்கு ஓவராலா கிட்டத்தட்ட நெறைய சீட் இருக்கு. 268 சீட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மட்டுமே இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10 சீட்டு, 11 சீட்டு, அதிகபட்சமா 21 சீட்டு ஸ்ரீ மூகாம்பிகால வந்து 21 சீட்டு கன்னியாகுமரியில. அதேபோல தனலட்சுமி சீனிவாசன்ல ஒரு 20 சீட் அதிகமா இருக்கு. மத்த காலேஜ்லாம் ஒரு ரேண்டமா இருக்கு. திருச்சி எஸ்ஆர்எம்ல 11 இருக்கு. இதுல மேனேஜ்மென்ட் கோட்டாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்க்கும்போது நெறையாவே இருக்கு. மேனேஜ்மென்ட் கோட்டால கிட்டத்தட்ட 828 சீட்டு கிட்ட மேனேஜ்மென்ட் கோட்டால இருக்கு. மிகப்பெரிய அளவுல இருக்கு. மைனாரிட்டி கோட்டாவுக்கும் இதுல சீட்டு நெறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்க்குற மாரி நமக்கு செகண்ட் ரவுண்ட்லயுமே வந்து சீட் வந்து நெறையாவே இருக்கு. அதனால அப்ளை பண்றவங்க தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். எந்தவித சந்தேகமும் இல்லாமலே நீங்க பண்ண முடியும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி 268 சீட்டு கவர்ன்மென்ட் கோட்டா சீட்டும், மேனேஜ்மென்ட்ல ஒரு 828 சீட் இருக்கு. இது இல்லாம பிரைவேட் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 52 சீட்டு கவர்ன்மென்ட் கோட்டாவுக்கும், மேனேஜ்மென்ட் சீட்ல வந்து ஒரு 196 சீட்டுமே இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நம்ம பெருசா எதிர்பார்க்கல. பிடிஎஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, 80 சீட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமான சீட் வந்து இந்த வருஷம் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கு. ஆ அதேபோல வந்து பிடிஎஸ்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதிலயுமே வந்து கிட்டத்தட்ட 624 சீட்டுக்கு மேல இருக்கு. மேனேஜ்மென்ட் கோட்டால ஒரு 839 சீட்டு அதிகமா இருக்கு. இதேபோல 7.5% ரிசர்வேஷன் கோட்டாக்கு தனியா இருக்கு பிடிஎஃப். அத நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்பர் ஆஃப் சீட் அதிகமா இருக்கிறதுனால தாராளமா நீங்க வந்து அப்கிரேட் பண்றவங்க, ரீஅலாட்மென்ட் போறவங்க யாரா இருந்தாலுமே பண்ணுங்க. நிச்சயமா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நமக்கு உருவாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷமான செய்தியாவே இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.